இங்க இந்த டீ கடைக்காரர் அவரோட கடை நல்லா போகுதுன்னு பக்கத்து கடைக்காரன்லாம் கண்ணு வைப்பான்னு அவரே திஷ்டி சுத்தி போட்டுக்கிறாரு. அப்ப அந்த பூசணிக்காவை ரோட்ல உடைக்க போறாரு. அப்பன்னு பார்த்தா ஒரு கார் குறுக்க வந்து இவரை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவர் என்னமோ தப்பு பண்ணாத மாதிரி அந்த கார்காரனை திட்டி அங்கிருந்து போக வச்சுட்டு இவன் பூசணிக்காய் உடைச்சிடறான். ஆனா அந்த கார்ல இருக்கவர் கேர்ள் ஃபிரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் ஆகும் அப்புறம் வான்னு சொல்லுவாங்க. சோ அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தென் பக்கத்திலே ரெண்டு பேர் அவங்க தாத்தா உடம்பு சரியாத இருப்பாங்க. உடம்பு சரியில்லைனா சீக்கிரமா இறந்து போயிடணும். இப்ப பாரு நம்மளுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த தாத்தா இறந்துட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க. அண்ட் பக்கத்துல இருக்கவே நீ சனிக்கிழமை ஆச்சு வேற யாரா சாவ போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஆனா இவன் இதெல்லாம் வேணா நம்பிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் ஒரு வீட்டுல புதுசா கல்யாணம் ஆகி 2 நாள் தான் இருக்கும். நம்ம வெளியே போலாமான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. அவருமே போய் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டே போறீங்க, சோ சனிக்கிழமை வேணா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்படுறா. அண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம வெளியே போயே ஆகணும், அப்படி போனா இனிமேல் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுறா. சோ இவனும் வேற வழி இல்லாம அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சண்டை எனக்கு வேலை இருக்குமா, சோ இன்னைக்கே நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இப்பவே நீ பொண்டாட்டி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்ப போகும்போது அந்த பூசணிக்காய் பக்கத்துல போறான். அப்ப அவன் மொபைலை மிஸ் பண்ணிட்டு இருப்பான். சோ அந்த பொண்ணை அங்கேயே விட்டு மொபைலை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். மொபைல் எடுத்துட்டு வெளியே வரும்போது கால் தடுக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா தண்ணி குடிச்சிட்டு போறியாப்பான்னு கேக்குறாங்க. ஆனா இவன் நான் தெரியாம இடிச்சுக்கிட்டு தான் தண்ணி குடிச்சலாம் போக முடியாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டே பைக் ஓட்டிட்டு வரான். ஆனா கீழே இருக்க பூசணிக்காவை பார்க்காம அது மேலே ஏற்றி கீழே விழுந்துறான். பின்னாடி இருக்க லாரியில மோதிடுது. பார்த்தா பக்கத்துல இருக்க பூசணிக்காவை தான் ஏத்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே அந்த பக்கத்துல இருந்த கார்காரங்களாம் அங்க வந்திருப்பாங்க. சோ எல்லாருமே வந்து தூக்குறாங்க. ரோட்ல போய் பூசணிக்காய் உடைச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்ட டீ கடைக்காரனும் யாரோ உடைச்சா மாதிரி பாரு ரோட்ல போய் உடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து திட்டுறான். அதை பார்த்த இவர் அவர் கடையிலே போயிட்டு நீங்க பூசணிக்காய் உடைச்சதுனால இந்நேரம் ஒரு உயிரே போயிருக்கும், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இதுவே உங்க வீட்டுல இருக்கவங்க யாருன்னா வந்து விழுந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவர் நான் பண்ணது பெரிய தப்புப்பா, இனிமேல் நான் ரோட்ல எல்லாம் பூசணிக்காய் உடைக்க மாட்டேன்னு சொல்றாரு. பூசணிக்காய் எடுக்கிறாங்க. ஆனா பக்கத்துலயே அந்த சாவு போயிருக்கும். அந்த மாலையும் எடுக்கிறாரு.